இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஓ மஞ்சி கோஸ்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 90s காலகட்டத்தை காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு ஒரு பெரிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாளிகை, அதாவது பெரிய பங்களா மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ட்ராங்க. அங்க இருக்க ஒரு நபர், யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க அவரை போட்டு ஒரே அடி போத்தன மயக்கம் போட்டு விட அந்த 2 பேருமே கடத்திட்டு வந்த பெண்ணை தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி, உங்களோட பொண்ணு எங்க கிட்டதான் இருக்கா, நாங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கோம், பணம் கொடுத்தா மட்டும்தான் அதை விட முடியும்னு சொல்ல இந்த கிட்னாப் அப்படின்ற வார்த்தை அந்த வீட்டுல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒலிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது கூடவே அங்கிருந்து ஒரு வினோதமான உருவம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அன்னைக்கு இரவு 2 பேரும், அதாவது இந்த கடத்தல் ஈடுபட்ட 2 பேர் இருக்காங்க இல்லையா, பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அங்க இருக்க லேடியும் நான் உள்ள போய் பார்த்துட்டு வர அப்படின்ற மாதிரி போக வினோதமான சத்தங்கள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. அண்ட் தன்னை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போகலாம்னு நினைக்க அதுக்குள்ள கதை முடிஞ்சு போயிடுது. ஒரு உருவம் பாத்தீங்கன்னா இவங்களை அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை பண்ணுது. அண்ட் உள்ள இருக்க இன்னொரு நபரும் பாத்தீங்கன்னா போனவங்க ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா இவரையும் விட்டு வைக்கிறதா தெரியல. ஸோ 2 பேரையும் கொலை பண்ணி போட்டுருச்சு அப்படின்ற விஷயத்த காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல. தன்னோட வேலையை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள்ள போக 4 வித்தியாசமான நபர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்னையாது கும்பலா நிக்கிறாங்க. என்ன பிரச்சனையான்னு கேட்க 4 பேருமே விதவிதமான கேஸ்ல மாட்டினவனுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் எம்எல்ஏ போஸ்டர்ல சாணி அடிச்சுட்டார் அப்படின்ற மாதிரியும், இன்னொருத்தர் சாமியார் மாதிரி இருப்பாரு, அவர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஜீப்ல யூரின் அடிச்சு மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியா இருக்க 2 பேர் வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்ல இடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 4 பேருமே 4 விதமான கேஸ்ல இருக்காங்க. இதனால இவங்கள மேலும் கீழும் பாக்குறாரு. ஒழுங்கு முறைதான் இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்க எல்லாரும் ஒரு இடத்துல நின்று சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறாங்க. 4 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அவர் எம்எல்ஏ போஸ்டர் மேலேயே சாணி அடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவரோட சொந்த மாமாவை தான் இருப்பாரு. அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு மாமா தன்னோட வாழ்க்கையை மட்டும் பாத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அம்மாவுக்கு உடம்பு முடியல, நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும், என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடிங்கிட்டீங்க, இந்த ஒரு உதவியாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ முன்னாடி போயிட்டு அந்த மனுஷனும், நான் எல்லாத்தையுமே என் பொண்ணுக்காக தான் சேகரிச்சு வச்சிருக்கேன், இப்ப நீ வந்து கேட்டா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து போடா, என்னால உதவ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் பந்த வெறிக்கு ரோட்ல போஸ்டரை பார்த்திருப்பாரு. சாணியை தூக்கி ஒரே அடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டால உள்ள. இன்னொருத்தர், அதாவது சாமியார் மாதிரி இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவரோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னா, இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரவாதியா இருந்திருப்பாரு. பேய் ஓட்டத்துல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் பையனுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுக்கலான்னு போகும்போது பாதி மந்திரத்திலேயே அப்பாவோட உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அங்க இருக்க முடியாம பாதி மந்திரத்தை வச்சுக்கிட்டு அப்பாவோட ஒரு மந்திரக்கோள் மாதிரி இருக்கும், அதாவது மந்திர எலும்பு கூடு மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நான் பேய் ஓட்ட போறேன், என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் முறுக்க சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல பேய் ஓட்டவும் கூப்பிடுறாங்க. அங்க போய் கொடுக்குற கோளாறுல பேய் இன்னொருத்தவங்க கிட்ட, அதாவது டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். இதனால ஊர் முழுக்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோட்ல அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பொக்க பாய் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட நிறைய கடன் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இதோட எஃபெக்டா அந்த ஆளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம ஒருவேளை போலீஸ் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நம்ம பிடிக்க வாய்ப்பு இல்லாம இருக்கும் இல்லையா, அது பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி யூரின் அடிச்சு அப்படி மாட்டிக்கிட்டாப்ல. இன்னொரு 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னா, அது லேடிக்கு அவங்களோட மாமா பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருப்பாரு. ஒரு வயசான நபர் கூட வாங்கின பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ இவர்கிட்ட தான் கழுத்தை நீட்டணும்னு சொல்ல அவங்க காஃபி எடுத்துட்டு போறாங்க. காஃபி எடுக்கும் போது அந்த நபரோட கை பயங்கரமா ஆடுது, தாங்க முடியல. இவர் கூட வாழ முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலனோட தம்பி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட காதலன் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ காதலனோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ் ஜீப்ல இடிச்சு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கதைகள் எல்லாத்தையுமே ஆளுக்கு ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு, இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது பணம் தான் இல்லையா. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு கும்பலா உட்கார வச்சு ஒரு கிட்னாப் பிளான் ஒன்னு இருக்குன்னு சொல்ல அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி நீ யோசிச்சுதான் பேசுறியா, ஆமா நம்ம யாரை கிட்னாப் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க எம்எல்ஏவோட பொண்ணுன்னு சொன்னது எல்லாரும் ஷாக்கு. இதுக்கு பதில ஹீரோவே சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது ரிஸ்கே இல்ல,
தேவையில்லாத பிளான் தான். அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறேன். உங்களுக்கு பண தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு தேவையானது எல்லாமே காரு, மயக்க மருந்து, கர்ச்சீஃப் அப்படின்ற மாதிரி கடத்துறதுக்கு தேவையான பொருட்கள் தான். அதை மட்டும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க எல்லாரும் மேலும் கீழும் பாக்குறாங்க. பணம் அப்படின்ற தேவை இவங்களுக்கு நிறைய இருக்கு. இதனால அதுக்கு சம்மதிக்கிறாங்க. கற்பனை பொக்கபாய் இருக்காரு இல்லையா, அவரோட காரை ஆட்டையை போட்டுட்டு அவர்கிட்ட இருந்தே கொஞ்சம் பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு எல்லா விஷயங்களும் ஏற்பாடு பண்ணிட்டு எம்எல்ஏவோட வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. எம்எல்ஏ இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதோ மாந்திரிக பூஜைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க இவங்க அதை பத்தி கவலையே படல. உள்ள போறாங்க. மயக்க மருந்து எல்லாருக்கும் செலுத்திட்டு எம்எல்ஏவோட பொண்ணு உறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு கார்ல வேகமா கிளம்பிடுறாங்க. ஆனா அப்படியே கற்பனை நைட்டை காமிக்கிறாங்க. யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் எல்லாருமே இறங்கி அந்த வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் காருக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் பிசாச்சுபுரம் அப்படின்ற ஒரு ஊரை பாக்குறாங்க. அந்த சாமியார் இருக்காரு, பயந்து போறாரு. இந்த ஊர்ல பயங்கரமான ஹண்டட் பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒரு நபர் போய்கிட்டே இருக்கும்போது இறந்து போயிட்டாராம். அவரோட ஆவி இன்னும் இங்கேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கான். இந்த சைடா போற எல்லா வண்டிகளையும் நிறுத்தி அந்த பேய் லிப்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லும். ஒரு தடவை லிப்ட கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களோட மொத்த குடும்பமும் அழிஞ்சிரும். பார்த்து பத்திரமா இருக்கணும் மேடான்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படியா டேய் ஆடா ஜோக் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி கார்ல வேகமா போய்கிட்டே இருக்கு. இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அதாவது அந்த சாமியார் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி ஒரு நபர் லிப்டுக்காக கையை நீட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க முதல்ல பார்த்ததோ இவ்வளவு பெரிய ஹைவேல நிக்கிறது சகஜம் தானே அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போக இன்னொரு நபர் நிக்கிறத பாக்குறாங்க. பயந்து போறாங்க. ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு நடு ரோட்ல ஒரு நபர் லிப்ட் கேட்டு நின்றுகிட்டே இருக்கு. அலண்டு போயிடுறாங்க. நிறுத்தாம வேகமா போக பின்னாடி லிப்ட் கேட்ட நபரை நமக்கு காமிக்கிறாங்க. கைகளை திருப்பி திருப்பி என்னடா அவனுங்க போய்கிட்டானுங்க அப்படின்ற ஒரு தோரணை கட் பண்ணி காருக்குள்ள சாமியார் பயங்கரமா சிரிக்கிறார். நான் தான் சொன்னல இந்த இடம் ஒரு பயங்கரமான இடம்னு. கேட்டா தரடா நீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசிட்டு வந்துகிட்டே இருக்க கட் பண்ணி 90s ஒரு பங்களாவை காமிச்சாங்க இல்லையா, அந்த பங்களாவை இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட இந்த பங்களா உனக்கு எப்படிடா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க கேட்க இந்த 2 பேர், அதாவது இந்த பங்களாவை சொந்தம் கொண்டாடுது அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு 2 பேர் தான். அவனுங்களோட கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்க. நான் அதை வாதாடிக்கிட்டு இருக்க வக்கீல் நமக்கு தெரிஞ்சவர் தான். ஒரு நாள் பார்ட்டிக்கு வேணும்னு கேட்டேன், கொடுத்துட்டாரு. இதை நம்ம பயன்படுத்திப்போமே அப்படின்ற மாதிரி உள்ள எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கடத்திட்டு வந்திருக்காங்க இல்லையா. அந்த லேடி பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருப்பாங்க. அவங்களையும் கட்டி போட்டுட்டு சரி நீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இருங்க, நாங்க போய் ஃபோன் கால் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ இன்னொரு நபரும் கிளம்புறாங்க. அண்ட் காட் பண்ண அந்த வீட்டில் ஏற்கனவே அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, ஆனா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த நபர் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது கிட்னாப் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருப்பாப்ல. இதனால அங்க இருக்க ஆன்மா எழுந்துக்குச்சு. அவங்க ஃபோன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் கிளம்பியிருக்காங்க. உள்ள 2 பேர் இருக்காங்க. அதுல ஒரு லேடி அவங்கள பார்த்து அந்த பேய் சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா சரியான சமயம் அமையாததால அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ண போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. ஒரு போன் பூத்ல இருந்து போன் பண்ணி யோ உன் பொண்ணை நாங்க கடத்திட்டோம், 4 கோடி கொடுத்த அப்படின்னா உன் பொண்ணை நாங்க விட்டுட்டுறோம், என்ன சொல்றேன்னு கேட்க அந்த மனுஷனும் தம்பி பணம் எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் பணத்தை கொடுத்துட்றேன், ஆனா என் பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு வாய் எடுக்க யோ நீ எல்லாம் பேசக்கூடாதியா, கடத்தினது நாங்க தான் பேசணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த நபரை பேச விடாம 4 கோடி தர போனை வைக்கிற அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக இந்த சைடு போனை பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் டென்ஷன் ஆயிடுறாப்ல. பக்கத்துல ஒரு நபர் இருப்பாரு. என்னடா அவனுங்க சொல்ல வர்றதே கேட்க மாட்டானுங்க, 4 கோடி ரூபாய் கேட்கறானுங்கடான்னு சொல்ல, ஐயா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா அவனுங்களே விட்டுற போறானுங்களேன்னு சொல்ல, என் பொண்ணை நானே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தவா, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என் பொண்ணை பைத்தியம் நினைக்கிறதுக்கு நானே அதை சொல்லுவேன்னா என் பொண்ணு கல் முடிச்சிட்டா அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணி அவங்க கண் திறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கண்கள் எல்லாமே 2 கலரா மாறி ஒரு மாதிரி பேய் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தோரணையில ஒரு மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட கைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தாயத்து இருக்கும். இது உள்ள அந்த சாமியார் இருந்தார் இல்லையா, அவர் கயிறு கட்டும் போது அது சேர்த்து கட்டிட்டு இருப்பாரு. இதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களோட கத்துற சத்தம் இருக்கு இல்லையா, அது வெளியில கேக்குது. என்னடா அவள் தூக்க தெரிஞ்சிச்சு போலியா, சரி வாமா அப்படின்ற மாதிரி சாமியாரும் கூட இருக்க பொண்ணும் உள்ள போய் 2 கொட்டு தலையிலேயே வைக்கிறாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், நாங்கள் கடத்தி வச்சிட்டோம், நாங்கள் சொல்லுறதுதான் நீ கேட்டாகணும்னு சொல்ல, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கடா, அவங்களை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி காதறி கொடூரமா பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த மனுஷன் காதலே வாங்கல. அம்மா கம்முன்னு கடை டென்ஷன் ஆயிடுவேன், நான் அப்புறமா வருவேன், இதே மாதிரி அமைதியா இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பேய் தான் இல்லையா, இன்னொரு பேய் அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க போனது 2 பேயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடு என்னுடையது, இந்த வீட்டுல உனக்கு எங்க வேலை அப்படின்ற மாதிரி புதுசா வந்த பேய் கிட்ட
கேட்க அவங்களும் நான் இங்க வரல, அவனுங்க தான் கொண்டு வந்தானுங்க, என்னால இங்கிருந்து போக முடியாது, நீ வேணா இங்கிருந்து போய்க்கோன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் மறுபடியும் அந்த சாமியாரை டிஸ்டர்ப் பண்ணது வேக வேகமா உள்ள வரான். ஏமா இப்பதானே அவனை கூட்டிட்டு போனேன், உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்ன பத்தாதா அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த பேயை போட்டு ரொம்ப கொடூரமான முறையில கேவலப்படுத்திட்டு போக பேய் எழுந்து வர முடியாத நிலைமையில இருக்கு இல்லையா, அமைதியா இருக்கு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. போன் பண்ண போனவங்க தான் வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஓடி போய் திறக்க லிப்ட் கடைசியா ஒரு நபர் கேட்டிருப்பாரு, அவர் தான் அங்க வந்திருக்காரு. இதை பார்த்ததும் பயந்து போயிடுறாங்க. லிப்ட் கேட்ட ஆவி வீட்டுக்கே வந்துருச்சு போலியே அப்படின்ற மாதிரி ஷாக்கோட நிக்க, என்ன பாக்குறீங்க, நீங்க லிப்ட் கொடுக்காம தானே போயிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அவசர அவசரமா கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருந்தேன், காரு பஞ்சர் ஆனதால என்ன பண்ணுதுன்னு தெரியல, போனும் டெட் ஆயிடுச்சு, ஒரு போனை கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க இவங்க அப்படி சொன்ன மாதிரியே நடக்குது, கன்ஃபார்ம் இவன் பேயாதான் இருக்கணும், இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்க போன் பண்ண போனாங்க இல்லையா, அவங்க வந்துட்டாங்க. வந்து இந்த நபரை பார்த்து இவங்களும் ஷாக்கு, என்ன ஆவி வீட்டுக்கு வந்துருச்சு, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே, வந்திருக்கிறது ஆவியா மனுஷனானு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி வந்த நபருக்கு ஒரு ரூம் ஒதுக்கி எனக்கு உதவி வர வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் டிமாண்ட் பண்ணிட்டு அவருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ரூமுக்கு போக அங்க ஒரு வினோதமான விஷயம் நடக்குது. அதாவது இவர் யூரின் போக ட்ரை பண்ணும்போது இவர் யூரின் போற நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ தண்ணி வந்துகிட்டே இருக்கு, இவர் நிறுத்த அதுவும் நின்று போகுது, என்னது இது நடக்குது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒன்னும் புரியல. இது பாத்தீங்கன்னா அந்த பேயோட வேலை தான். சோ இங்க கொண்டு வந்த பேய் பாத்தீங்கன்னா அடப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல இருக்க பேய் இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ரெண்டு பேயும் மறுபடியும் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க பேய் வெளியே போக அந்த கொண்டு வந்த பேய் இருக்காங்க இல்லையா, அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. நீ கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, யாரோட உடம்புக்குள்ளேயாச்சும் நீ போயிருக்கியா, உன்னால பண்ண முடியாத எல்லா விஷயங்களையும் அவங்க மூலமா நீ பண்ணிக்கலாம், மனுஷனுக்கு பயம் அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அழிவே கிடையாது, யார் அதிகமா பயப்படுறாங்களோ அவங்களோட உடம்புக்குள்ள நீ புகுந்துக்கோன்னு சொல்ல இவங்க அதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணா வெளியில இருக்க குரூப்பை காமிக்கிறாங்க. உள்ள ஒரு நபர் வந்திருக்காரு இல்லையா, அவர் பேயா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக சாமியார் கிட்ட கேட்க அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் சொல்றா. முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, பேய்களுக்கு பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படின்றது வரவே வராது, நம்ம அதை செக் பண்ணிடுவோம், இவனுக்கு ரத்தம் வரல அப்படின்னா கன்ஃபார்ம் பேய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பாட்டிலோட தூள் எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்றாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கரெக்டா அந்த நபர் அந்த பாட்டில் மேல கால் வச்சார் அப்படின்னா ரத்தம் வரும் இல்லையா, இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பேய், அதாவது இவங்களை துரத்திக்கிட்டு இருக்க அந்த வீட்டில் இருக்க பேய் இருக்கு, அது ஒரு பிளான் போடுது, இவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த நபர் நடந்து வரும்போது பாட்டில்கள் எல்லாத்தையும் வேலைக்கு விட்ட இவனுங்க அவர் தான் அந்த நபர் தான் ஏதோ பண்ணிட்டாரு, கன்ஃபார்ம் அவர் பேய் தான் போலியே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. சரி இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டேஜ்க்கு போறாங்க. அது என்ன அப்படின்னா பேயை பார்த்தீங்கன்னா மூடேத்தி விட்டுறது தான். இந்த மாதிரி பேய்கள் எல்லாமே கண்டிப்பா மூடான பேயா தான் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பொண்ணு, அதாவது நம்ம கூட இருக்காளே இவளை அனுப்புவோம். கரெக்டா அந்த பேயோட கால் இடது புறத்துல இருந்து வலது புறம் திரும்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது பேயா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி இந்த லேடியை பயங்கரமா சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிவிட அவங்க போறாங்க. கிட்ட போய் நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொலாவி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இதனால இவர் ஓவரா பொழிய ஆரம்பிக்கிறாரு, நம்ம அழக பார்த்து மழங்கிட்டா போலியே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஈடு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. இந்த பிளான் ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல, இதனால பாதியிலே கைவிட்டுறாங்க. கட் பண்ணா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. பேய்க்கு பொதுவாக ரத்தம் அப்படின்னா கன்ஃபார்ம் பிடிக்கும், நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ரத்தத்தை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போமான்னு சொல்ல 3 பேர் யோசிக்கிறாங்க. பலியாடு சாமியார் இருக்கா இல்லையா, அவரே பிடிச்சி அவரோட கையை பார்த்தீங்கன்னா கீழ்ச்சி விட்டுட்டாங்க, ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை வச்சு அவரை பிடிக்கணும், அதாவது உண்மையான பேய் அதுவா அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கிளம்ப இவங்க யூஸ் பண்ண கத்தியை பார்த்தீங்கன்னா தெரியாம தூக்கி போட்டு போயிட்டாங்க. அடைச்சி வச்சிருக்க அந்த பேய் இருக்கு, அதாவது இவங்க கடத்திட்டு வந்த பேய் இருக்கு இல்லையா, அது மேல பட்டு அந்த டாலர் கையில கட்டப்பட்டிருந்தனால அவந்து போகுது. அந்த பேய் மேலும் கீழும் பாக்குதான் அப்படியே கட் பண்ணா ரத்தத்தோட நின்றுகிட்டே இருக்க இவரை காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த பேய் என்ன மொத்தமா முடிக்க போகுது. அவன் எங்கடா இருக்கான் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ல இருக்க அவரை நமக்கு காமிக்கிறாங்க. ஏற்கனவே இவருக்கு இங்க ஏதோ நடக்குது அப்படின்றது ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா மூஞ்சி கழுவுலான்னு போக ரத்தமா வர ஆரம்பிக்குது. பார்த்துட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ ரத்தம் 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 அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே போக இவங்க கும்பலா நின்னுகிட்டே இருக்கும்போது பாத்தியாடா அவன் பேய் தாண்டா, ரத்தத்தை தேடி தெரிச்சு வராம்படுறா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நபர் ஓடி வந்து சாமியார் மேல விழுந்து ரத்தம் ரத்தம் கத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு யார் ரத்த தான் சொல்றேன், என்னை விட்டுடியா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கத்திக்கிட்டே இருக்கு. டே லூசு பையில உன் கையில பாடுறான்னு இந்த நபர் சொல்ல ரத்தம் ஒரு மாதிரி பறந்து போய்கிட்டே இருக்கு. சோ இது மூலமாவே
இல்லாம இவங்களுக்கு வேற எதுவும் இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேர் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க பேய் அப்படின்றது இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சு போயிருச்சு. பறந்துக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண எல்லா கதவுகளும் பூட்டுருச்சு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல நின்றுகிட்டே இருக்கு. இந்த பேயோட சேர்த்து வீட்டுல இருக்க பேயும் அங்க என்டர் ஆகுது. சோ 2 பேரை பார்த்து அந்த சிக்கிட்டோமடா அப்படின்ற மாதிரி அந்த கும்பல் நின்றுகிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி எம்எல்ஏ பாத்தீங்கன்னா பணத்தை அவர் கூட இருக்க நபர்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாப்ல. அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு போகாம ஸ்ட்ரைட்டா ஒரு சாமியாரை வந்து பாக்குறாப்ல. அந்த சாமியாரை வந்து பார்த்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல சாமியார் பயங்கர ஷாக் ஆகுறாரு. காரணம் என்ன அப்படின்னா சாமியார் தான் அந்த பொண்ணோட உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு பேயை ஏவி விட்டுருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த எம்எல்ஏவோட பொண்ணை சாகடிச்சுட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் வந்திருக்கா இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவர் மூலமா சாமியாருக்கு ஷேர் கிடைக்கும். இது தப்பா நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. இவர் ஏவி விட்டு அந்த பேய் இருக்கு இல்லையா, அது 10 நாள்ல போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 10வது நாள் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு, அதாவது இன்னைக்குதான் 10வது நாளா இருக்கும், அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருந்து போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கடைசியா ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா பண்ணி இருக்கணும். அதுக்குள்ளதான் கடத்திட்டு போயிட்டாங்க. இதனால இந்த ஏவி விட்டு சாமியாருக்கே பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கேட்டதும் மனுஷன் கொதிச்சு போயிட்டுறாப்புல. அவங்க எங்க இருந்து போன் பண்ணாங்க அப்படின்ற லொகேஷனை கூடி வாங்க உடனடியா போகலாம் அப்படின்ற மாதிரி சாமியார் கூட்டம் கிளம்ப ஆரம்பிக்குது. காட் பண்ணா இங்க அந்த பேய்க்கு பயந்துகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பாத்தீங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சிட்டுறாங்க. பேய் சும்மா விடுறதா தெரியல. கட்டி போட்டு என்ன நான் கொடுமைப்படுத்துறேன், என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் விதவிதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டத்தை வகுத்துக்கிட்டே இருக்கு. மொத்த பேரும் ஒண்ணு கூட்டிட்டுறானுங்க. அந்த சாமியாரும் இதுக்கு மேல நம்மளால அடி வாங்க முடியாதுடா, என் அப்பனோட சாம்பல் ஒண்ணு இருக்கு, எந்த பேயாலையும் பேய் ஓட்டுறவனோட சாம்பலை தாண்டி வர வாய்ப்பே கிடையாது, இந்த பேய் மட்டும் நான் விதி விலக்கா அப்படின்ற மாதிரி அதை கோடு போட்டுட்டு அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சா வாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேய மிரட்டி கூப்பிட்டு அந்த பேய் வேகமா போகும்போது போக முடியல, தடுத்து நிறுத்திடுது. இதனால இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. முடிஞ்சு போயிருச்சு உன்னோட சோழி அப்படின்ற மாதிரி அப்பாவோட சாம்பல் எடுத்து பேய் மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேய் அங்க வருது. யாரோட உடம்புலயாச்சும் புகுந்தாதான் உனக்கு சக்திகள் கிடைக்கும், நீ விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேய் ஐடியா கொடுத்துருக்குமே, அதை நினைவுக்கு வருது. அங்க இருக்கிறதுல வீக்கானால் யாரு அப்படின்ற மாதிரி பாக்குது. ஒரு பொண்ணு இருப்பாங்களே அவங்க தான் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணி அவங்களோட உடம்புக்குள்ள புகுந்து அடுத்துட்டு வந்த பேய் இருக்கு இல்லையா, இது இந்த விஷயங்களை பாக்குது. அவ பாத்துப்பா அப்படின்ற மாதிரி மயக்கம் போடுற மாதிரி இவங்க எல்லாருமே அவ்வளவுதான் பேய் ஓடி போயிருச்சு. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி மயங்கி கிடக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சாமியார் இருக்காப்ல இல்லையா, இப்போ நான் ஹிப்னாட்டிசம் பண்ண போறேன், இவளோட மைண்ட்ல எல்லாமே மறந்து நான் சொல்ற விஷயங்கள் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எலும்பு ஒண்ணு வச்சிருப்பாப்ல. அதை வச்சு நிறைய விஷயங்களை புகுத்தி விட பேய் நடிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காமெடி கலந்த விஷயமா இது போக்கிட்டே இருக்கு. அந்த பேயும் அவங்க சொல்றபடியே நடிச்சுக்கிட்டே இருக்க. கூட இருக்க பேய் பிடிச்ச இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு அம்மா நீ கூட்டு போய் தங்க வை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட 2 பேயும் பாத்தீங்கன்னா 2 உடல்களை எடுத்துக்கிச்சுங்க. 2 தனி ரூம்ல உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2வது பேய் இப்பதான் முதல் முறையா ஒரு மனுஷியோட உடம்புக்குள்ள போயிருக்கு இல்லையா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க கடத்தணும்னு வந்திருக்க எல்லாரையும் கொலை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த கெஸ்ட் இருப்பாப்லையா, அவ தூக்கத்துல இருக்கும்போது காமிக்கிறாங்க. அந்த லேடி செடியூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா, இதனால அவங்களோட நினைப்பிலே இருக்காரு. அவங்கள அடையணும் அப்படின்றதுக்காக சாமியாரோட அந்த மந்திர எலும்ப பாக்குறாப்ல. இதை வச்சுதானே அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணா, நம்ம ஏன் அவளை கண்ட்ரோல் பண்ண கூடாது, ஒரு ட்ரை பண்ணி பாக்கிறதுல என்ன நடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள எடுத்துட்டு போக ஒரு பேய் இல்ல 2 பேய் உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, சும்மா விடுமா போட்டு புரட்டி எடுத்து அனுப்ப உடம்புல ஒட்டு துணி இல்லாம சட்டை கிட்ட எல்லாத்தையும் கீழ்ச்சிக்கிட்டு வெளியே வராப்ல. இந்த சத்தத்தை கேட்டு சாமியார் அங்க வர, என்னடா நிறைய கொடுத்துட்டாங்களோ, நான் உள்ள போனா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க இவரும் நல்லா குடுக்கறாங்க போ பாப்போம், எல்லாமே நல்ல தெம்பா இருக்கும்னு சொல்ல இவர் டபுள் மீனிங்ல அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமா போய் இவரும் அடி வாங்கிட்டு வெளியே வர அந்த ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி கும்பலோட கிளம்ப அந்த 2 பேய்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி வராங்க. என்னடா அது நம்ம கூட இருந்தவள அங்க போய் நிக்கிறான், இன்னைக்கு செத்தோண்டா அப்படின்ற மாதிரி பயத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது அந்த 2 பேயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி இவங்களை பயங்கரமா பயமுறுத்த ஆரம்பிக்குது. கிட்னாப் அப்படின்ற ஒரு விஷயத்த 2வது பேய் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்டுல இருக்க பேய் பாத்தீங்கன்னா ரொம்பவே எதிர்க்கும். இதனால இவங்களை ஒருத்தரையும் கொடூரமான முறையில கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகள்ல ஈடுபடலான்னு போக கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. எப்பா நமக்கு வெளியே போற நேரம் வந்துருச்சு போல, வாங்கடா ஓடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யாரு கதவை திறக்க போறாங்களோன்னு காத்துக்கிட்டே இருக்க பொக்கபா இருக்கா இல்லையா, ஆளுங்களோட வராரு சாமியாரை பிடிக்கணும்ன்றதுக்காக. டேய் என்னடா அது, பணத்தை வாங்கிட்டு என் காரையும் தூக்கிட்டு ஓட்டல, நீ
உனக்கு என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி சாமியாரை போட்டு அடிக்க சாமியார் பண்ண மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. திரும்பி இந்த பக்க வாய்ப்பு வந்து பாக்குறாரு. இவ்வளோ தலைன்னு இருக்கா, வெறும் 4 கோடி தானா, இனிமேல் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணது நான் தான், இருக்கட்டும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்பா, 40 கோடி இருந்தாதான் பொண்ணை விட முடியும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், போனை போடுறான்னு சொல்லி அதே மாதிரி பேச அந்த நபர் தம்பி எனக்கு காசுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் சொல்ல வர்றதை கேளுப்பான்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு காது கொடுத்து கேட்கறதா தெரியல. போனை கட் பண்ணிட்டு அம்மா உன் அப்பா பணம் கொடுத்ததும் நீ போ, அது வரைக்கும் நான் தான் அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பேய் கோவம் அடையுது. 2 பேரும் ஊக்கரமா மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த வீட்டுல இருக்க பேய் இருக்கு இல்லையா, கிட்னாப் அப்படின்ற ஒரு விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்த அதாவது உங்களுக்கு எல்லாம் கிட்னாப் அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமா போயிடுச்சு இல்ல, இந்த ஒரு விஷயத்தால நானும் என் பாவம் எவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த ஒன்னத்தை சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி 1940 நடந்திருக்கும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளக்காரத்தோட அவரோட பொண்ணை கடத்தி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 2 நாள் ஆயும் சாப்பிடல அப்படின்ற மாதிரி இருக்கும். உன்னோட அப்ப வெளியே சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கான், உன்னை வச்சுதான் அவனை நான் வழி கொண்டு வரணும், ஒழுங்கு முறைதான் சாப்பிடுன்னு சொல்ல இவங்க நான் இறந்தாலும் சரி என் அப்பா அந்த போராட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல தகவல் கிடைக்குது. அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நபர் நிறுத்திட்டு அதாவது போராட்டத்தை நிறுத்திட்டு தான் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம். இதனால வெள்ளக்காரர் பயங்கர சந்தோஷப்பட்டு இந்த லேடியை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னா பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் போவான், பொண்ணு கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னா அவனோட பொண்ணை தெரியா மொத்த வாழ்க்கையும் முடிச்சுப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பண்ணி விட சாகர தருவாயில அவங்க நீ என்னோட உடம்பு அழிச்சிருக்கலாம், என் உயிரை அழிக்கவே முடியாது, உன்னை என்னைக்கா இருந்தாலும் நான் பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இறந்து போயிருப்பாங்க. இந்த நபர் அதாவது வெள்ளக்காரதோர அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வெளியே வர வேகமா ஒரு கொடி பாத்தீங்கன்னா அவரோட நெஞ்ச கிழிச்சு அந்த இடத்துல துடிதுடிக்க இறந்து போயிட்டார். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஆவி அந்த அரண்மனையை சுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு உங்க ஒருத்தரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கும் போது சாமியார் கூட்டம் இருக்கு இல்லையா, சில மந்திர விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேகமா வந்து அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் 2 பேய் இருக்க விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. இதனால 2 பேயும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராரு. ஒரே ஒரு பூஜை அதுல எல்லாமே முடிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட டீமும் ஒரு பக்கம் ஓரமா நிக்க வச்சுட்டு இவங்க பூஜைகள் எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கிட்டே இருக்க 2 பேரும் துடிக்கிறத ஹீரோட கும்பல் பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் என்னதான் அவங்க துன்புறுத்திட்டு இருந்தாலும் அவங்க பக்கத்துல நியாயம் இருக்கு இல்லையா, இதனால அந்த பேய்க்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி அந்த சாமியாரோட பூஜையை பாத்தீங்கன்னா கழிச்சு விட்டுறாங்க. மொத்த வன்மமும் அந்த பேய் கிட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு, அதாவது மொத்த பவரும் வந்துருச்சு. இதனால அந்த சாமியார் கொண்டு சாமியார் கூட இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு உதவி பண்ணவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து கிட்னாப் அப்படின்ற எண்ணத்தை அதாவது அடியோடு அறுத்துட்டு அந்த பேய் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது. கட் பண்ண எம்எல்ஏவோட பொண்ணை எம்எல்ஏ கிட்ட கொண்டு போக சொந்த மாமாவோட பொண்ணு தான் இல்லையா, உயிரை காப்பாத்தின இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மல்டி மில்லியன் ஆயிடுறாரு. ஆனா அது கூடவே பணத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இவங்களோட ஃப்ரெண்டை விடாம ஆளுக்கு ஒரு கம்பெனியை தொடங்கி அவங்களையும் பாத்தீங்கன்னா பணக்காரர் ஆக்கி விட்டுட்டு கடைசியா வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இருக்காப்ல இல்லையா, இந்த வாட்டி கல்யாணத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியாகி போய்கிட்டே இருக்கும்போது அவங்கள அதாவது பேய் பிடிச்ச 2 பேரையும் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருப்பாரு. அவங்க கிளம்பிக்கிட்டே லேட் பண்ணிக்கிட்டே வெளியே வர என்னம்மா இவ்வளவு நேரம் அப்படி என்னதாமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, ஏங்க உள்ள ஃபேனும் இல்ல ஒன்னும் இல்ல, கிளம்பி வராமா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் வண்டியில போக இந்த 2 பேரும் கிளம்பி போன ரூம் இருக்கு இல்லையா, அது ஒரு நபர் வந்து பூட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு நபர் பார்த்துட்டு இந்த ரூமை யாரா இருந்தான்னு கேட்க, ஏங்க இப்பதாங்க 2 பேர் மேக்கப் போட்டு போனாங்க, என்னாச்சுன்னு கேட்க அக்கா தங்கச்சி 2 பேருமே கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்றதுக்காக இந்த ரூம்ல தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதனாலதான் அந்த ரூம்ல ஃபேன் கூட கிடையாது, பூட்டி வச்சிருந்த ரூமை எவன்டா திறந்து விட்டதுன்னு கேட்க ஆனா அப்படியே கால் பண்ணி ஸ்கூட்டியில போய்கிட்டே இருக்க 3 பேரை காமிக்கிறாங்க. முதல்ல அந்த நபரும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க பின்னாடி இருக்க 2 பேரும் புது ஆன்மாவை உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டாங்க. சோ அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பிரச்சனை ரெடி அப்படின்னு மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.